வணக்கம் நேயர்களே. இன்றைய கதையின் தலைப்பு கூண்டுக்கிளி. எழுதியவர் கவிஞர் கே. அசோகன். வாங்க தமிழில் கதை கேட்போம். பரபரப்பான குடியிருப்பின் அந்த பகுதியில் உள்ள எல்லோருக்கும் தெரியுமா கல்பனா என்ற பெண்மணியை? அதுதான் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வருவதே அபூர்வமானது. கருவேற்பிலை முதல் ரேஷன் பொருட்கள் வரை வாங்கி வந்து வீட்டில் சேர்ப்பது வரை எல்லாமே அவளது கணவர்தான். அந்த ஏரியா பெண்மணிகள், என்னப்பா கோபாலு, உன் பொண்டாட்டியை வீட்டுல பூட்டி வச்சிருக்க, வெளியே வந்தா யாராச்சும் கடிச்சு தின்னுருவாங்களா என கிண்டல் அடிப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அது அவ சுபாவம் என்ற பதில்தான். வீடே உலகம், கணவனே தெய்வம், மகளே சொத்து. மகள் ஸ்ரேயா BA பொருளாதாரம், 3ஆம் ஆண்டு பயிலும் பருவ மங்கை. படிப்பில் சுட்டி, எல்லா சப்ஜெக்டிலும் 80%. ஸ்ரேயா ஸ்ரேயா என்று அம்மா காட்டுக்கத்தல் கத்த, காதில் விழாதவளாய் மணிக்கணக்காய் கண்ணாடி முன்னால் தன்னையே பார்த்து பார்த்து பூரித்து கொண்டிருக்கிறாள். தலையில் எண்ணெய் வைத்து படிய படிய வாரிய தலை இப்பொழுதோ வெறும் ரப்பர் பேண்டை முடியில் கடைக்கோடியில் இணைத்து தலையை அசால்ட்டாய் சிலுப்பிக் கொள்கிறாய். ஏண்டி ஸ்ரேயா, லேட் இன்னைக்கு? இன்னைக்கு காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்கம்மா. அடுத்த நாள், அம்மா இன்னைக்கு லதா திடீர்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் நான், லதா, கீதா எல்லோரும் குரூப்பா படிச்சுட்டு வந்தோமா. சந்தேகம் இருந்தா கீதா கிட்ட கேட்டுக்கோமா. ஏண்டி ஸ்ரேயா, சீக்கிரம் படிடி, நேரமாகுது, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. இருமா, இன்னும் ஒரு சப்ஜெக்ட் பாக்கி, அதை முடிச்சுட்டு அறையை அம்மா எட்டி பார்க்க பட்டண பாட புத்தகம் மூடிக்கொள்ளும். என்னங்க, உங்களைத்தான் என்றாள் கல்பனா. சொல்லு கல்பனா, நாளைக்கு முதல் வேலையா சாயங்காலம் கல்பனா படிக்கிற காலேஜுக்கு அரை மணி நேரம் முன்னதா போய் கவனிங்க, புரியும் உங்களுக்கே என்றார். மறுநாள் காலேஜ் வாசலில் மறைவாய் கவனிக்கையில் கல்லூரி இளைஞனுடன் மிக மிக நெருக்கமாய் தோளில் சாய்ந்தபடியே சிரித்து சிரித்து உலகத்தையே மறந்தது போல அவனின் பைக்கில் ஏறி பறந்தாள் ஸ்ரேயா. உற்று உற்று பார்த்தான் சந்தேகத்தோடு. வீட்டிலேயே தானே இருக்கு, எப்படி கண்டுபிடிச்ச கல்பனா இதை என கேட்டான். ஊரெல்லாம் சுத்துறீங்க, உங்களுக்கெல்லாம் மகன் என்ன பண்றாருன்னு தெரியாதா? சொன்னாதான் உரைக்குமாக்கும், வீட்டுக்குள்ளேயே இருந்தா எனக்கு ஒன்றும் தெரியாதா? நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்கன்னு சொல்லட்டுமா? இடித்தாள். சீக்கிரமா இதுக்கு ஒரு வழியை பாருங்க. கடைசி வரைக்கும் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லலையே என்றதற்கு, அது அப்படிதானங்க என புன்னகையுடன் முடித்து கொண்டாள் கூண்டு கிளியான கல்பனா.